சொல்றாங்க. அதே போல என்னுடைய பிள்ளையா நீ வளர்ந்துடு அப்படின்னு சொல்லி நம்மள ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களை பார்த்தோம் ஏசப்பா சொல்றாங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஏசப்பாவோட பிள்ளைங்க தானே. கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஏசப்பாவோட பிள்ளைங்க தான். சங்கீதம் 127:3 பார்த்தோம்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல கிஃப்ட் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்க பெற்றோருக்கு ஏசப்பா கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் கர்த்தருடைய பிள்ளைங்களா வளர்க்கணும். ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருடைய பிள்ளையா வளர்க்குற பொறுப்பு ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ஏசப்பா கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களும் பெற்றோருக்கு கீழ்படிச்சு கர்த்தருடைய பிள்ளைங்களா நம்ம நடக்கணும். ஒரு நாள் ஒரு பையன் அவங்க வீட்டில் ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருந்தான். ஏன்னா அவங்க அப்பா அவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அவனை ரொம்ப திட்டினாங்கன்னா, அதனால அந்த பையன் நம்ம அப்பா நம்மளை ரொம்ப திட்டிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருந்தானா. அப்படி உட்காந்துட்டு இருந்தானா, அப்போ அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு திரும்பி சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அவன் அப்படியே கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு, வா நம்ம மாடிக்கு போய் கைட்டு விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க பட்டம் விடுறதுக்கு மாடிக்கு போனாங்க. அப்போ அந்த பட்டம் விடும்போது அது ரொம்ப அழகாக ஹைட்டில் பறந்தது. அப்போ அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட, இந்த பட்டம் அழகாக பறக்குதா, இது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, இது உயரமாக பறக்கும்போது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டானா, இந்த பட்டத்தை ஏன் நீங்கள் நூல் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது இன்னும் அழகாக உயரமாக பறக்குமே, நீங்கள் ஏன் இதை நூல் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அவங்க அப்பா சரி நீ அந்த நூலை கட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவன் அந்த பையன் அந்த நூலை கட் பண்ணும்போது அந்த பட்டம் என்னாச்சுன்னா கொஞ்ச நேரம் அழகாக ஹைட்டாக பறந்துதான். அப்புறம் மரத்தில் முள்ளில் கல்லுலாம் மாட்டி அது கிழிஞ்சு அந்த பட்டமே யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சான். அப்போது அவங்க அப்பா அவனை பார்த்து சொன்னாங்களாம், இந்த நூல் தான் பெற்றோர்களாகிய நாங்கள், இந்த பட்டம் அதாவது இந்த கைக்கு பிள்ளைங்களாகிய நீங்கள், இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்து. நீங்கள் இந்த ஏசப்பாவோட கண்ட்ரோலில் இந்த நூலை வச்சு ஏசப்பா உங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் இந்த பட்டத்தை போல் அழகாக பறப்பீங்க. அதனால தான் நான் பெற்றோர்களாகிய நாங்கள் நீங்கள் எங்கே போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கோம். இல்லைனா நாங்கள் உங்களை பார்க்காம விட்டோம்னா கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கங்களில் நீங்கள் சிக்கி அந்த பட்டத்தை போல் கிழிஞ்சு போயிடுவீங்க. அதனால தான் நாங்கள் உங்களை திட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கும் அது புரிஞ்சுதான். அதே மாதிரி தான் நம்ம கடவுளுடைய பிள்ளைங்களா நம்ம வளரும்போது அந்த பட்டத்தை போல நம்மளால் அழகாக உயரமாக வானத்தில் பறக்க முடியும். மற்றவங்க முன்னாடி கர்த்தருடைய பிள்ளைங்களா நம்மளால் எழுதி பிரகாசிக்க முடியும். இல்லை நம்ம கடவுளுடைய கையை விட்டு நம்ம போயிட்டோம்னா அந்த பட்டத்தை போல நம்மளும் கிழிஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் நம்ம கடவுளுடைய பிள்ளைங்களா நம்ம வளரணும். பேரண்ட்ஸும் பிள்ளைங்களை கடவுளுடைய பிள்ளைங்களா வளர்க்கணும். அதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு விசுவாசத்தில் வளர்க்கணும், ஃபெய்த்தில். அடுத்து கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக வளர்க்கணும், ஒபீடியன்ஸ் சில்ட்ரனாக வளர்க்கணும். அப்புறம் ஜெபத்தில், ப்ரேயரில் வளர்க்கணும். அப்புறம் தாழ்மை உள்ளவர்களாக வளர்க்கணும். அப்புறம் வேத வாசிப்பில், பைபிள் ரீட் பண்ணுற பிள்ளைங்களாக வளர்க்கணும். ஃபஸ்ட்டு விசுவாசத்தில் வளர்க்கணும். எபிரேயர் 11:6 பார்த்தோம்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு இருக்கு. பிள்ளைங்களை விசுவாசத்தில் வளர்க்குறது ரொம்ப முக்கியம். லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பினது அந்த அற்புதம் அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மார்த்தாள் தன்னுடைய சகோதரன் மறைச்ச போது ஏசப்பா வரும்போது கண்டிப்பாக லாசரு உயிர் தெள வைப்பாங்கன்னு அவங்க விசுவாசிச்சாங்க. அதனால லாசருவோட கல்லறையாண்டே மார்த்தாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏசப்பா அதே மாதிரி வரும்போது யோவான் 11:40 சொல்லப்பட்டபடி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே மார்த்தாளும் விசுவாசிச்சதுனால கடவுளோட மகிமையை கண்டாங்க. லாசரு உயிர்ப்பிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 17:4 நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி தேவன் ஆப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்தாங்க. ஆனால் ஆப்ரஹாம் அந்த வாக்கு நிறைவேற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உடனே அதை பெற்றுக்கொண்டு தான் நினச்சி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஆனால் ஈசாக்கு உடனே அவங்களுக்கு பிறக்கல. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு அதுக்கப்புறம் 25 ஆண்டுகள் ஆச்சு. இருந்தாலும் ஆப்ரஹாம் அது வரைக்கும் விசுவாசத்தில் நிலைச்சிருந்தாங்க. இதுவே நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா 25 ஆண்டுகளும் விசுவாசமாக இருந்திருப்போமா? கண்டிப்பாக இல்லை.
ஆனால் ஆபிரகாம் 25 ஆண்டுகளும் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. அதனால அவங்க வந்து நல்ல ஒரு மகனை பெற்றாங்க. அதனால தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏசப்பா வந்து நம்ம எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறதுக்கு ஒரு டைம் வந்து குறித்து வச்சுருப்பாங்க. ஒரு நேரம், ஒரு காலம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் குறித்து வச்சுருப்பாங்க. அந்த டைம் வரைக்கும் நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம விசுவாசமாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த அற்புதத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ஏசப்பாவோட வஸ்திரத்தை நம்ம தொட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க விசுவாசித்தாங்க. அதே மாதிரி அவங்க விசுவாசத்தோடு அவங்க வஸ்திரத்தை அவங்க தொடும்போது அவங்களுக்கு சுகம் கிடைச்சிது. அதே மாதிரி நம்மளும் விசுவாசித்தோம்னா நம்மளுக்கும் அற்புதங்கள் நடக்கும். ஒரு ஊரில் மேரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து வேலைக்கு போகணுன்னாலும் இல்லை வெளியே எங்கே போகணுன்னாலும் ஒரு மலை இருக்குமா, அந்த மலையை சுற்றி தான் போகணுமா. அந்த எங்கே போகணுன்னாலும் அந்த மலையை அவங்க சுற்றி போகிறதுனால அவங்களுக்கு ரொம்ப அது டிஸ்டர்பன்ஸாக இருந்துதான். அதனால அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி என்ன ப்ரே பண்ணாங்கன்னா, ஏசப்பா கிட்ட நாளைக்கு வந்து நான் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த மலை இங்கே இருக்கக்கூடாது, ஏசு நாளைக்குனால இந்த மலை இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு அவங்க ப்ரே பண்ணாங்க. ஆனால் அடுத்த நாள் அவங்க பார்க்கும்போது அந்த மலை அங்கேயே தான் இருந்துதான். அப்போ அவங்க சொன்னாங்களாம், எனக்கு அப்போவே தெரியும் இந்த மலை வந்து இங்கேருந்து போகாது, இங்கேயே தான் இருக்கும்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கூட இப்போ நிறைய பேர் அப்படி தான், நம்ம விசுவாசமே இல்லாமல் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் விசுவாசத்தோடு நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் அது பெயர்ந்து போயிடணும். அதுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியமாக. அதே ஊரில் எஸ்தர்னு இன்னொரு அம்மா இருந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி ப்ரே பண்ணாங்க. அவங்க அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த மலை அங்கேயே தான் இருந்துதான். ஆனால் அவங்க விசுவாசத்தை விடலையாம். விசுவாசத்தை விடாமல் தொடர்ந்து அதுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். விசுவாசத்தில் காத்திருந்தாங்களாம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த மலையை வந்து ரோடு போடுறதுக்காக இடிக்க ஆரம்பித்தாங்களாம். அந்த இடமே வந்து தரைமட்டமாக்கப்பட்டலாம். நம்ம கூட முதல்ல உள்ள அம்மா மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணாமல் ரெண்டாவது உள்ளவங்களை போல் நம்ம விசுவாசத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அற்புதம் நடக்கும். நம்ம தேவைகளை வந்து ஏசப்பா கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அதனால பிள்ளைங்களை வந்து பேரண்ட்ஸ் விசுவாசத்தில் வளர்க்கணும். பிள்ளைங்களாகிய நம்ம கூட விசுவாசத்தில் வளரணும். ரெண்டாவது, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைங்களாக வளர்க்கணும். கொலோசையர் 3:20 பார்த்தோம்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்னு இருக்கு. கீழ்ப்படுகிறது வந்து ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கீழ்ப்படுகிற பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கீழ்ப்படியும் போது தேவன் நம்மளை வாழாக்காமல் தலையாக்குவாங்க, நம்மளை கீழாக்காமல் கண்டிப்பாக மேலாக்குவாங்க. நோவா வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்க குடும்பம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது. அவங்க குடும்பமே ஒரு பெரிய அழிவிலிருந்து காக்கப்பட்டது. அதே மாதிரி ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்களோட மகன் வந்து காக்கப்பட்டாங்க. கானாவூர் கல்யாண வீட்டில் கூட அந்த வேலைக்காரங்க வந்து ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அதனால அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. ஏசப்பா வந்து கற்சாடியில் தண்ணி நிரப்பி வைக்க சொல்லும்போது அவங்க வந்து கீழ்ப்படியாமல், தண்ணி திராட்சை ரசம் தானே காலியாச்சு, தண்ணியை நீங்கள் நிரப்பி வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. ஒரு அற்புதம் நடந்திருக்காரு. ஆனால் அவங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அதனால அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அதே போல் பிள்ளைகளாகிய நம்ம கூட தேவனுக்கும் பெரியவங்களுக்கும் பெற்றோருக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். ஒரு சமயம் ஒரு ஊரில் ஒரு வீடு வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருந்தோம். நெருப்பு அதிகமாகிட்டே வந்துதான் அங்கேருந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு எப்படியோ தப்பிச்சுட்டாங்களாம். ஆனால் ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த வீட்டு மாடியில் மாட்டிக்கிட்டானாம். அப்போது அந்த பையனோட அப்பா வந்து கீழே இருந்து அவன் வந்து நீ குதிச்சிரு, நான் அவனை பிடிச்சிக்கிறேன், நெருப்பு அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்லி கற்றுனாங்களாம். ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப புகையாக இருந்ததுனால அவனால் எதுவுமே பார்க்க முடியலையா. அவங்க அப்பா நிற்கிற இடம் கூட அவனுக்கு தெரியலையா. அதனால அந்த பையன் வந்து, அப்பா நீங்கள் இருக்கிற இடமே எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால நான் குதிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னானாம். அவங்க அப்பா வந்து நெருப்பு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அவனை வந்து நீ சீக்கிரம் குதிச்சிரு, இல்லைன்னா இந்த நெருப்பு ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பையனும் வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பா சொல்லி கீழ்ப்படிஞ்சு அவன் வந்து குதிச்சுட்டாங்க. அவன் குதிக்கும் போது அந்த புகை நிறையா இருந்ததுனால அவன் பாதியிலேயே மயக்கம் அடைஞ்சிட்டானான். அவன் மயக்கம் அடைஞ்சு கண்ணு திறந்து பார்க்கும்போது அவனோட அப்பா கையில் இருந்தானான். அவனுக்கு அந்த புகையில் அவங்க அப்பா இருக்கிற இடமே தெரியல. இருந்தாலும் அவங்க அப்பா வந்து அவனை குதிக்க சொன்னதுனால அவன் வந்து நம்ம அப்பா கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு அவன் நம்பி அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் குதிச்சானான். எபேசியர் 6:1 பார்த்தோன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு இருக்கு.
அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம அப்பா அம்மா கீழ்ப்படுங்கன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நம்ம நம்ம அப்பா அம்மா கீழ்ப்படும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. அதே மாதிரி நம்மளை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்மளோட எல்லா தேவைகளையும் கண்டிப்பாக கர்த்தர் வந்து செய்வாங்க. நம்ம கேட்குறதையும் செய்வாங்க, நமக்கு தேவையானதையும் கரெக்ட் டைம்னு செய்வாங்க. அதே மாதிரி தான் சாலமன் வந்து கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிஞ்சாங்க. அப்போது கர்த்தர் வந்து சாலமன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தாங்க, அவங்க கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாங்க. 3வது பாயிண்ட், ஜபத்தில் ப்ரேயரில் வளர்க்கணும். லூக்கா 6:12 யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா 6:12. அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராவணரும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இங்க அவர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து ஜெபம் பண்ணுறதுல நமக்கு ஒரு முன்மாதிரியாக நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்களுக்கு ஜபத்தோட அருமையை பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜபம் தான் நம்மளுக்கு ஜீவன், அதான் நம்மளுக்கு லைஃப், அதான் நம்மளுக்கு எல்லாமே. ஜபம் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றியும் இருக்கும். இப்போலாம் நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த ஜபம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம அதிகாலையில் இருந்துச்சு, ஏர்லி மார்னிங்கில் இருந்துச்சு நம்ம வந்து ஏசப்பா கிட்ட பேசணும். அதாவது நம்ம ப்ரேயர் பண்ணணும். அப்படி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான அற்புதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எல்லாரும் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, இல்லை ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வந்து எந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லலாம், இல்லை எந்த ஊழியக்காரரை பார்க்கலாம் தான் நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம அப்படி யோசிக்காமல் நம்ம வந்து பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, யாத்திராகமம் 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்தில் வர மாதிரி நமக்கு துன்பம் இல்லைன்னா நமக்கு கஷ்டம் வர நேரத்தில் நம்ம முட்டி போட்டு நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும் போது ஏசப்பா வந்து கண்டிப்பாக நமக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. அந்த துன்பத்துலேருந்து ஒரு விடுதலையை தருவாங்க. அண்ணாள் வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்க வந்து எந்த மனுஷனையும் போய் பார்க்கல, யாரையும் தேடி போகல. ஆனால் அவங்க வந்து கண்ணீர் விட்டு முட்டி போட்டு ஜெபிச்சாங்க. அவங்க அப்படி ஜெபிக்கும் போது ஏசப்பா அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தாங்க. அதே மாதிரி எசேக்கியா ராஜா கூட அவங்க நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது 2 ராஜாக்கள் 23 சொல்லப்பட்ட மாதிரி கர்த்தரை நோக்கி அழுது ஜெபம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி கர்த்தரை நோக்கி அவங்க அழுது ஜெபம் பண்ணும்போது அவங்களோட ஜெபம் கேட்கப்பட்டது. எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் வந்து 15 வருடங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் தானியேல் 6:10 பார்த்தோம்னா, தானியேல் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. தானியேல் வந்து சிங்கக்கேட்டியில் மாட்டியிருக்கும் போது முட்டி போட்டு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. அப்படி அவங்க ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா சிங்கங்களோட வாயை கட்டி தானியேலை வந்து அந்த சிங்கக்கேட்டியில் காப்பாற்றினாங்க. தானியேலை பார்த்தோன்னா டெய்லியும் அவங்க 3 டைம்ஸ் ப்ரே பண்ணுவாங்க. காலையில், மத்தியானம், நைட்டு 3 டைம்ஸ் ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் நம்ம ஒரு நேரம் ப்ரேயர் பண்ணுறதுக்கே டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆனால் மணிக்கணக்காக வாட்ஸ்அப் பண்ணுறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், டிவி யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ண சொன்னால் மட்டும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் தானியேலை கூட நம்ம 3 வேளை ப்ரேயர் பண்ணி நம்ம ஜெபத்தில் வளரணும். ப்ரேயர் வந்து நமக்கு ஜீவன் மாதிரி, அதான் நமக்கு உயிர், அதான் நமக்கு லைஃப், அதான் நமக்கு எல்லாமே. இப்போது ஒரு சிங்கம் மானை வேட்டையாடிச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட கழுத்து தான் பிடிக்கும். ஏன்னா அதோட கழுத்தை பிடிச்சோடனே அந்த மான் வந்து அந்த மானோட மற்ற உறுப்புகள்லாம் செயலிழந்து போயிடும். அதனால் சிங்கம் வந்து ஈஸியாக அந்த மானை வந்து அதோட இரையாக்கிக்கும். அதே மாதிரி சாத்தான் கூட நம்மளை அட்டாக் பண்ணணும்னு வச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளை ப்ரேயர் பண்ண விடாமல் தடுப்பான். ஒரு வீட்டில் ப்ரேயர் இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற சமாதானம், நிம்மதி எல்லாம் அந்த வீட்டை விட்டு போயிடும். அதனால நம்ம அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஜெபம்ன்றது ரொம்ப முக்கியம். தானியேலை போல பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை ஜெபத்தில் வளர்க்கணும். ஆன்ட்டி கூட அழகாக சொன்னாங்க, உங்கள் பிள்ளைங்கள் எல்லாரும் ப்ரேயர் வாரியர்ஸ், ஜெப வீரர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் பேரண்ட்ஸ் ஜெப வீரர்களாக வளர்க்கணும். பிள்ளைகளாகிய நம்ம கூட ப்ரேயர் வாரியர்ஸாக வளர்க்கணும். 4th பாயிண்ட், வேத வாசிப்பில் வளர்க்கணும். பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை டெய்லியும் பைபிள் ரீட் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக மாற்றணும். ஒரு ஊரில் ஒரு முதியவர் இருந்தாராம். அந்த முதியவர் வந்து டெய்லியும் பைபிள் ரீட் பண்ணிகிட்டே இருப்பாராம். அந்த பக்கமாக போகிற ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் வந்து அதை டெய்லியும் பார்த்துட்டே போனாங்களாம்.
ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலேஜ் பையன் வந்து அந்த முதியவர்கிட்ட, ஐயா நீங்கள் டெய்லியும் பைபிள் ரீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் பைபிள் ரீட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க, இந்நேரத்துக்கு உங்களுக்கு இது மனப்பாடமே ஆயிருக்குமே, இன்னும் நீங்கள் ஏன் இதை திரும்பி ரீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த முதியவர் வந்து, நான் உனக்கு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் ஒரு மூங்கில் கூடை இருந்துதான். அந்த மூங்கில் கூடையில் நிலக்கரி, அதாவது கோல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்களாம். அந்த முதியவர் வந்து அந்த கோலை கீழே தட்டிட்டு அந்த மூங்கில் கூடையை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு, இதில் போய் நீ தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். மூங்கில் கூடை எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் தண்ணி பிடிக்க முடியாது, ஏன்னா தண்ணி பிடிச்சா அந்த ஓட்டு வழியாக அதில் கொட்டிடும், தண்ணி பிடிக்க முடியாது. அந்த பையன் வந்து அந்த மூங்கில் கூடை எடுத்து தண்ணி பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவனால் பிடிக்க முடியலையா, அந்த தண்ணி வெளில கொட்டிடுச்சான். அதனால அந்த பையன் வந்து அந்த முதியவர்கிட்ட சொன்னாராம், ஐயா உங்களுக்கு தான் தெரியும்ல இந்த மூங்கில் கூடையில் தண்ணி பிடிக்க முடியாதுன்னு, அப்புறம் நீங்கள் ஏன் இதில் தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்லிங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், இந்த மூங்கில் கூட ஃபஸ்ட்டு இதில் நிலக்கரி இருந்ததுனால எப்படி இருந்தது, ரொம்ப கருப்பாக அழுக்காக இருந்ததுல்ல, ஆனால் நீ தண்ணி பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த தண்ணி இதில் நிற்குதோ இல்லையோ, ஆனால் இப்போ பாரு இது பார்க்க ரொம்ப சுத்தமாக ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்ம கூட பைபிள் நம்ம டெய்லியும் படிக்க அது நமக்கு மனப்பாடம் ஆகுதோ இல்லையோ, அதை நம்ம படிக்க நம்ம மனசில் இருக்க பாவம் அப்படின்ற அழுக்கு வந்து நீங்கி நம்ம மனசு சுத்தமாகும். பைபிள் வந்து நம்ம உள்ளத்தை சுத்தமாக்குறது மட்டும் இல்லாமல் அது ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியாக, அது ஒரு மிரராக நம்மளுக்கு எல்லாம் மிரர் மாதிரி இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்து மிரர் பார்ப்பீங்க? கண்டிப்பாக எல்லாரும் மிரர் பார்த்துட்டு தான் வந்திருப்போம். இப்போ கூட சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் மிரர் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நானும் மிரர் பார்த்துட்டு தான் வந்தேன், தலை சீவுறதுக்கும் பார்த்துட்டு தான் வந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் நம்ம அந்த மிரர் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை எக்ஸாமின் பண்ணுவோம். நம்மக்கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு பார்ப்போம், ஏதாவது குறை இருந்தால் நம்ம அதை மாற்றிப்போம். அதே மாதிரி தான் பைபிளும் நம்மளுக்கு ஒரு மிரர். நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை சர்ச்சுக்கோ கண்டிப்பாக நம்ம மிரர் பார்க்காம போக மாட்டோம். அதே மாதிரி தான், ஏன்னா மிரர் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபேஸில் ஏதாவது அழுக்கு இருக்கா இல்லை நம்மக்கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு தெரியும். அதே போல் நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே பைபிள் படிக்கும்போது நம்ம எப்படி கீழ்ப்படினோம், எப்படி நடந்து கொள்ளணும் எல்லாமே அந்த பைபிளில் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க குறைகள் எல்லாம் அந்த பைபிள் சுட்டி காட்டி நம்மளை சரி செய்ய வைக்கும். அதனால காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம எப்படி மிரர் பார்க்காம வெளில போக மாட்டோமோ, அதே மாதிரி பைபிள் படிக்காமல் நம்ம எங்கேயும் வெளில போகக்கூடாது. ஒரு சமயம் ஒரு வாலிபன் வந்து 20 வயதாக இருக்கும்போது ஒரு பெரிய தப்பு பண்ணி அவங்க வந்து 10 years ஜெயிலில் இருந்தாங்களாம். அவங்க அப்படி 10 years ஜெயிலில் அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வரும்போது அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவங்களும், நான் வந்து என்னோட முகத்தை பார்த்தே ரொம்ப நாள், இப்போ 10 years ஆகுது, அதனால நான் மிரர் பார்க்கணும், மிரரில் என்னோடய ஃபேஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்களும் ஒரு மிரர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களாம். அப்போ வந்து அந்த வாலிபன் அவங்களோட முகத்தை அதில் பார்க்கும்போது அவங்களுக்கே அவங்க முகத்தை பார்க்குறதுக்கு பிடிக்கலையாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க முகம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துதான். ஆனால் இப்போது அவங்க 10 years மிரரே பார்க்காததுனால அவங்களுக்கே அவங்க முகத்தை பார்க்குறதுக்கு பிடிக்கலையாம். அதே மாதிரி தான் நம்ம கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து தொடர்ந்து நம்ம பைபிள் படிக்காமல் இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் பைபிள் படித்து நம்மக்கிட்ட இருக்க தப்பை உணர்ந்து நம்ம அந்த தப்புலேருந்து வெளில வராமல் இருந்தோம்னா, நம்மளும் அந்த மனிதனை போல் எல்லாவற்றையும் இழந்து ஒரு அருவருப்பான நிலையில் தள்ளப்படுறோம். அதனால் நம்ம டெய்லியும் பைபிள் ரீட் பண்ணணும். நம்ம பைபிள் படிக்க நம்ம தவறை உணர்ந்து நம்ம மனம் திருப்பி ஏசப்பாவை போல் நம்மளால் பிரதிபலிக்க முடியும். மிரராக இருக்கிற இந்த பைபிளை நம்ம டெய்லியும் பார்த்து நம்மளுடைய அழுக்கை சுத்திகரித்து ஏசப்பாவோட பிள்ளைங்களாக நம்ம மாறணும். 5th பாயிண்ட் என்னென்னா, தாழ்மை உள்ளவர்களாய் வளர்க்கணும். லூக்கா 18:14 பார்த்தோம்னா, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு இருக்கு. நம்மளே நம்ம தாழ்த்தும் போது ஏசப்பா வந்து கண்டிப்பாக நம்மளை உயர்த்துவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மரண பரியந்தம் நம்ம தாழ்த்தினாங்க. லூக்கா 18:10 பார்த்தோம்னா, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் அப்படின்னு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 2 பேர் ப்ரேயர் பண்ணுறதுக்கு தேவாலயத்துக்கு போனாங்க. அதில் ஒருத்தர் வந்து பரிசேயர், இன்னொருத்தர் ஆயக்காரன். அந்த பரிசேயன் எப்படி ப்ரேயர் பண்ணாங்கன்னா, தன்னை உயர்த்தி ப்ரேயர் பண்ணாங்க. ஏசப்பா நான் மற்றவங்களை போல பாவி கிடையாது, நான் ஆயக்காரனை போல பாவி கிடையாதுன்னு தன்னையே அவங்க உயர்த்தி ப்ரேயர் பண்ணாங்க. ஆனால் அந்த ஆயக்காரன் வந்து தன்னுடைய தலையை கூட வானத்துக்கு எடுத்து பார்க்க துணியாமல் தலைகளை தாழ்த்தி அவங்கள பாவின்னு ஒப்பு கொடுத்து பாவியாகி என் மேல் கிருபை ஆயிடும் அப்படின்னு தன்னை தாழ்த்தி ப்ரேயர் பண்ணாங்க.
இந்த 2 பேர் ப்ரேயரில் யாரோட ப்ரேயரை ஏசப்பா கேட்டாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆயக்காரனோட ப்ரேயர் தான் ஏசப்பா கேட்டாங்க. நீதிமானாக்கப்பட்டவனாய் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயக்காரன் தான். சின்ன பிள்ளைகளாகி நம்ம கூட ஆயக்காரனை போல நம்ம தாழ்த்துக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இப்படி பேரண்ட்ஸ் பிள்ளைகளை விசுவாசத்துலேயும் கீழ்ப்படிதலையும் வேத வாசிப்பையும் தாழ்மையுள்ளவர்களாயும் வளர்க்கணும். அப்போ சின்ன பிள்ளைகள் வெளியேற பெற்றவர்களாக வளருவாங்க. ஒரு நாள் ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட இந்த வாழ்க்கையில் என்னோட வேல்யூ என்ன, இந்த வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற மதிப்பு என்ன அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, நான் உனக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது செய் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட இருந்த ஒரு அழகான ஒரு ஷைனிங்கான ஒரு ப்ரெஷியஸான ஒரு அழகான பளபளன்னு ஒரு ஸ்டோன் இருந்துதான். அந்த ஸ்டோன் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து, இந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு போய் நீ மார்க்கெட்டில் நின்று யாராவது இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ எதுவுமே சொல்லாத, ஜஸ்ட் உன்னோட 2 விரலும் மட்டும் இப்படி காட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பையனும் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மார்க்கெட்டுக்கு போனான்னா அவங்க இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்கும்போது அவனோட 2 விரலையும் இப்படி காட்டும்போது இதோட ப்ரைஸ் 200 இல்லை வேணாம், இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா கிட்ட நடந்தது சொன்னாங்க. அப்போது அவங்க அப்பா அவனை இந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு நீ மியூசியமுக்கு போய் நில்லு, அங்கே யாராவது உங்ககிட்ட இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க, நீ அதேமாதிரி 2 விரலும் காட்டு, எதுவும் நீ பேசாத அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவன் மியூசியமில் போய் நின்னானா, அப்போ அதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்கும்போது அவன் 2 விரலை காட்டும்போது அங்கே உள்ளவங்களாம் இதோட ப்ரைஸ் என்ன 20,000 இல்லை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பையனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துதான். அவன் என்னன்னு புரியாமல் அவங்க அப்பா கிட்ட நடந்தது சொல்லும்போது அவங்க அப்பா அடுத்து நீ டைமண்ட் அந்த மாதிரி ப்ரெஷியஸான ஸ்டோன்ஸ் விற்கிற கடையாண்ட பண்ணிட்டு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இதே மாதிரி நீ பேசாமல் 2 விரலை மட்டும் காட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி அவன் அந்த ப்ரெஷியஸான ஸ்டோன்ஸ் விற்கிற கடையாண்ட போகிறத பார்த்துட்டு அந்த கடைக்குள்ளே இருந்தவர் அவன் கையில் இருக்கிற அந்த ஸ்டோனை பார்த்துட்டு அவனை உள்ளே கூப்பிட்டு ஜூஸ் வேணுமா என்ன வேணும்னு கேட்டு அவனை உபசரித்து இந்த ஸ்டோனோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன் எதுவுமே பேசாமல் அவனோட 2 விரலை காட்டும்போது அந்த கடையில் உள்ளவர் இதோட ப்ரைஸ் வெறும் 2 லட்சம் தானா, இல்லை இதோட ப்ரைஸ் இன்னும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், நீ வீட்டுக்கு போய் பேரண்ட்ஸ் யாரையாவது கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தான். அவங்க அப்பா கிட்ட போய் நடந்ததுதான் சொல்லும்போது அவங்க அப்பா சொன்னாங்கன்னா இது ஒரே கல் தான், ஆனால் இது இருக்கிற இடத்த பொறுத்து இதோட வேல்யூ மாறிச்சு. அதே மாதிரி தான் நம்ம கூட எங்கே இருக்கோம், பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோமா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கோமா, இல்லை கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ள பிள்ளைகளோடு இருக்கோமான்றதை பொறுத்து வாழ்க்கையில் நம்மளுடைய வேல்யூ மாறும் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவரும் கூட அந்த வெளியேற பெற்று அந்த விலை மதிக்க முடியாத அந்த வைரக்கல் தான். நம்ம ஒவ்வொருவரும் ஏசப்பா நம்மளோட தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் முன்குறித்து நம்ம எல்லாம் தெரிஞ்செடுத்துட்டாங்க. நம்ம ஏசப்பாவோட வழியில் அவரோட பிள்ளையும் நம்ம வளரும்போது அதாவது ஏசப்பா வளர்ந்த மாதிரி ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலையும் நம்ம அதிகமாக பரிசுத்தமாய் நம்ம வளரும்போது நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்களாக மாறுவோம். நம்ம அந்த வைரக்கல்லாக இருப்பதும் இல்லை அந்த சாதாரண கல்லாக இருப்பதும் பிள்ளைகளாகிய நம்முடைய கையிலையும் ஒவ்வொரு பெற்றோருடைய கையிலையும் தான் இருக்குது. கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யும். ஏசப்பா, நீங்கள் தந்த இந்த வசனத்துக்காக நான் பேசுப்பா. நாங்களும் உங்களை போல தாழ்த்தி விசுவாசத்திலையும் ஜபத்திலையும் கீழ்ப்படிதலையும் வேத வாசத்திலையும் தாழ்மை உள்ளவர்களாயும் வளர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் வைர கல்லாத்திகளை நீங்கள் கீழ்ப்பை செய்ய பேசுப்பா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே ஆமென்.